ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மெமரி வச்சிங் டாக்டர் ஸ்டோனில் சீசன் 1 எபிசோட் 15 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போதைக்கு நான் இந்த கிராமத்தை விட்டு கிளம்புறேன், சரியா? கிளம்புறியா? ஏன்னா நான் இந்த கிராமத்தை சேர்ந்தவனும் கிடையாது, இந்த போட்டியில கலந்துக்கு வந்த போட்டியாளனும் கிடையாது, சரியா? ஏன்னா நீ பாட்டு வர, நீ பாட்டு போற. குடுமைய நீ பிடிச்சதுக்கு அப்புறம் சாவகாசமா உட்காந்து பேசலாம், சரியா செங்கு? வரட்டுமாடா? நீ பாட்டிலாம் கண்டுபிடிச்சிக்கிறேன்டா. கொக்கோ கோலாடா. ரூரி, இந்த கடைசி போட்டியில ஜெயிச்சவரை கட்டிக்கிறதுக்கு நீ விரும்புறியா? கவலைப்படாத, இதுக்கு மேல இந்த போட்டியில ஜெயிக்கிறது யாருன்னு முடிவு பண்றது நானும் செங்கும் தான். அதனால குரோம் தான் ஜெயிப்பான். உன்னை பார்த்தாலே எனக்கு தெரியுதே, இந்த போட்டியில குரோம் தானே ஜெயிக்கணும் நீ ஆசைப்படுற. கான்வெக்ஸ் லென்ஸுக்கும் கான்கேவ் லென்ஸுக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிச்சியே, சூப்பரா குரோமே. இல்ல மாமே, குரோமே. அதனால என் மனசுல அந்த மாதிரி எண்ணங்கள் எதுவும் இல்ல. இந்த போட்டியில ஜெயிக்கிறவங்க தான் நான் கட்டிக்குவேன். நடி, நல்லா நடி. அப்படியா சொல்ற? ஆனா நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? இல்ல இரு, அப்போ யார் ஜெயிக்கிறான்னு உனக்கு முக்கியம் இல்ல. அதுக்கு வந்து ஆமா அந்த புள்ள சொல்றதுக்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்கடா. விளக்கென்ன மேல ஒரு பொண்ணால எப்படா விளக்கமா சொல்ல முடியும்? அட சாம்ராணி, ஊர் தலைவர் கிண்டு. இது மனசுல ஆசை வளருதே. செமிஃபைனல்ஸோட ரெண்டாவது போட்டி ஆரம்பிக்க போகுது. செங்கு கிண்டோ மோத போறாங்க. ரெண்டு பேரும் இங்க வாங்க. இது மண்டையா? அடப்பாய், அவனுக்கு வெறி பிடிச்சிச்சையா. போட்டியில யாரு ஜெயிச்சாலும் கட்டிப்பேன்னு சொன்னா, அப்படின்னா நானும் இந்த ஊர் தலைவர் ஆயிடுவேன். ஊர் அவ்வளவுதான். இது இந்த மாதிரி ஆளா? நான் மட்டும் இந்த ஊர் தலைவர் ஆயிட்டேனா, அப்புறம் வயிறு முட்டை முட்டை ராமன் சாப்பிடலாம்ல. அது மட்டும் கிடையாது, எனக்கு ஏத்த பத்தியா? மாதிரி இந்த கிராமத்தை ஒரு அட்டகாசமான கிராமமா மாத்திருவேன். ஊரை நாசமாக்குவேன்னு சொல்லு. அப்படின்னா இவனை இந்த கிண்டுவை அப்படி ஆக விடக்கூடாது. இந்த கிட்ட நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணும். ஆனா செங்கோ போட்டு இப்படி வெளுத்து வாங்கானே. என்னால முடியல. செங்கு, நம்மளுடைய ஆயுதமே நம்ம அறிவியல் தானே. அதே அதே பண்ண சொல்றோம்ல. அதேவா? அப்ப இதை தவிர வேற வழியில போலியே. அவனுக்கு தான் தெரியுமே இந்த விஷயம்லாம். காமிச்சு என்ன அலக்கழிக்க போறியா? என்னடா எப்படா இது? இந்த செங்குவா என்னமோ நினைச்சா அவன் பயங்கர புத்திசாலியாக இருக்கானே. இந்த சீசால போட்டு அடிப்புமே அந்த மாதிரி ஆயிடுச்சா? ஜெயிச்சது செங்கு. கிண்டோ தோத்துட்டா. ஆக மொத்தம் இந்த பாடம் பண்ணதாங்க எல்லாத்துலயும் அதிகம் பண்ணுது. ஆமா, இதுக்கு மேல இந்த மொத்த கிராமத்தையுமே அறிவியல் கிராமமா நம்ம மாத்திடலாம். இன்னும் உங்க ரெண்டு பேருக்கு ஃபைட் இருக்குல்ல. ரூரியும் அதுக்கு நான் விட்டு கொடுத்துருவேன். எங்க அவன் வாங்கிட்டானே. படுத்துக்கிறவன்ட்ட போய் நான் எப்படி வின்னு அவனே போய் நின்று முடியும். ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டோமா? நான் இந்த போட்டியில உலக வெட்டி கொடுத்துட்டா இந்த ஊர் தலைவர் ஆகுது மட்டும் இல்லாம நீ ரூரியும் கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருப்பல. அப்படி ரூல் இருக்கா? பரவாயில்ல, நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா அது எனக்கு சந்தோஷம் தான். சரி சரி, எழுந்துரு, சீக்கிரமா எந்திரிச்சுதா. வாங்கிட்டாயா? அடப்பாவி. அச்சச்சோ, பாவம். இப்ப இவன்ட்ட எப்படி தோத்து போறது? ரூரிய குணப்படுத்திடலான்ற சந்தோஷத்திலே ரொம்ப குஷியாயி அப்படியே சும்மா என்ன தொடுறா, அவன் விழுந்துருவான். இதுக்கு மேல என்ன நடக்கும்? யாருக்கு தெரியும்? அவனதான் வின்னு நிடுவாங்க இந்த கடைசி போட்டி. எல்லாரும். இந்த கிராமத்தோட புது தலைவர் அப்புறம் நம்ம ரூரியம்மாவோட கணவர் யாருன்னா போட்டியோட கடைசி ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம செங்கு தான். ஏய், இதுக்கு மேல என்ன நடக்கும்? ரோம் எழுந்தானா அவ்வளவுதான். நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே. இப்ப நான் இந்த போட்டியில ஜெயிச்சதுனால ரூரிய கட்டிக்கிறத விட இந்த மொத்த கிராமமும் எனக்கு தானே சொந்தம். சரி, நான் ஏத்துக்கிறேன்.
வேண்டாம் வேண்டாம், கொஞ்சம் பொறு செங்கோ. நீ எங்க இருந்து வந்தவன் சொல்லு. இந்த கிராமத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தன் தலைவனாக சம்மதிக்க மாட்டேன். யாருப்பா அது? நம்ம பழைய ஊர் தலைவரா? இதுக்கு மேல நீங்க ஒத்துக்கிட்டா என்ன, ஒத்துக்கலாம் எனக்கு என்ன, உங்க வேலையை போய் பாருங்க. இப்ப நம்ம யாரு பக்கம் போறதுனே தெரியலையே. இதெல்லாம் ஒரு கேள்வியா? நமக்கு தலைவர்னா ஒரே ஒருத்தர் தான், அது நம்ம கோக்குயா தான். அப்புறம் இருந்து போட்டி வச்சுங்க. அவர் போட்டியில நியாயப்படி தானே ஜெயிச்சிருக்காரு. அப்படி பார்த்தா அவர் ரூரிய கல்யாணம் பண்ணிக்கிறது தான் கரெக்ட். இந்த கல்யாணம் பண்றது தான் பிரச்சனை. போட்டியில ஜெயிச்சிட்டல, அந்த சரக்குக்கு அந்த சரக்கு கொண்டு வந்து வைங்க. என்ன ஓபரா கேட்டா? டேய் தம்பி, என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அவன் தான்டா இப்ப தலைவன், அப்படிதான் பேசணும். மருந்து மட்டும் தேவைப்பட்டுச்சு. இதுல இருக்கிற சரக்கு சரியில்லை. 2 பானையும் வினிகரா மாறிடுச்சு. பரவாயில்ல, வினிகரா மாதிரி. பயப்பட நமக்கு. ரூரி, வந்து எடுக்க ஆரம்பிச்சான். எனக்கு இது இல்ல. ஆஹா, நம்ம டிவி நினைச்சதை ஒரு விட வேளை அவளுக்கு இருக்கு. டைம் ரொம்ப கம்மியா இருக்கே. சரி பரவாயில்ல, அதான் போட்டி நம்ம முடிச்சிட்டோமே. இப்போ அவளுக்கான மருந்து செய்யறதுக்கு நம்ம ஆரம்பிக்கலாம். சரி வாங்க, அந்த சல்ஃபா மருந்தை முடிக்கிறதுக்கு. இல்லைங்க தம்பி, எங்க போறீங்க? நீங்க எங்களுடைய விருந்தாளி. ஆமா தம்பி, இத குடிங்க. நீங்க ஜெயிச்சத ராத்திரி முழுக்க நம்ம கொண்டாடலாம். அதுதான் நம்மளுடைய பாரம்பரியம். இது வேறயா? அது சரி. எனக்கு விவாகரத்து வேணும். அவ்வளவுதான். சரக்கு கிடைச்சதோட பிணிகர கிடைச்சிருச்சு. இனி நீங்க எல்லாரும் அறிவியல் ராஜ்யத்தோட குடிமக்கள். எனக்கே தெரியாம நான் இப்ப அறிவியல் ராஜ்யத்துல குடிமகனான. இதோட ஆமா, இப்ப அவன் தானே ராஜா. அப்புறம் சொல்றேன், நீங்க வாங்க. இந்த பையனை புத்தி உலகத்திலே ஒரே செகண்ட்ல டிவைஸ் ஆனதே வந்தானா. நான் இப்ப மொத்தமா குழம்பி போயிருக்கேன். ஆனா நான் தான் வரலாற்றிலேயே விவாகரத்தான முதல் பொண்ணுன்னு நினைக்கிறேன். அது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல வாங்கினாங்க ரெக்கார்டு. நான் சொல்றது சரிதானே? இரு குரோம் எழுந்து திரும்ப வாங்கிடும். இருக்க முடியாது. அந்த பையனை புடிச்சிட்டு வாங்க. செங்கு ஒன்று மோசமானவல்ல. அவ சொல்ல வரதை கேட்டா உங்களாலே புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஒரு வித்தக்காரன் தான் இல்ல, ஒரு அறிவியல் விஞ்ஞானியா கடந்த 6 மாதங்களா தான் உயிரையே பணைய வச்சு பல விஷயங்களை செஞ்சிருக்கான். அதனால அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அப்பா, இனி ஊர் உருப்பட்டோம். இந்த நதி தண்ணி இருக்குல்ல, இதுதான் இந்த மூங்கில எப்படி சுத்தி வருது. முதல் முயற்சி எப்படி இருக்கு? நான் செஞ்சதை பார்த்து நீங்க எல்லாரும் பாராட்ட போறீங்க. கலக்கிட்டீங்க பெரியவரே. இதுவே உங்க இடத்துல நான் இருந்திருந்தேன்னா சில தடவை ட்ரை பண்ணி பார்த்திருப்பேன். சென்கு, நீ என்ன பாராட்டாத என்ன? அது சரி, உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கூட வருதா? அது ஏன் கேக்குற? வயசாயிடுச்சுல, இருந்தாலும். காலம் போன காலத்துல இதெல்லாம் உங்களுக்கு தேவையா என்ன? சரி சரி, நீ இங்க இருந்து முதல்ல கிளம்பு. இதுல ஏதாவது பழுது ஏற்படுதான்னு நான் இங்க இருந்து பாத்துட்டு வரேன். ஜன்னி வரப்போதியா? டேய் தம்பி, வயசான என்ன இங்கேயே விட்டுட்டு போலான்னு பாத்து மாட்டினா. நீ சும்மா தானே இருக்க, இங்க இருந்து எனக்கு உதவி பண்ணு. இது பெரியவரே, என்னால அதெல்லாம் முடியாது. என்ன விட்டுடுங்க. அடோ, இப்ப முடியும். ஐயா, நான் உங்களுக்கு உதவுறேன். இவ்வளவு கட்டுமஸ்தா இருக்காரு. ஒன்று மட்டும் வேணுது. இவன் இன்னும் எழலையா? அமோனியாவோட ஸ்மெல் அட்டகாசமா அம்மோனியா இருக்கு. ஸ்மெல் அடப்பா. தலைக்கு மேல வேலை இருக்கு. எழுந்து வந்து உதவி செய்வா. இது வரைக்கும் நம்ம சேகரிச்சு வச்ச எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்க வேண்டியதுதான் பாக்கி. நமக்கு தேவையான சல்ஃபா மருந்த நாளைக்குள்ள நம்ம உருவாக்கிடலாம். அதுக்குள்ளயா உன் வாழ் கல்யாணம் டிவோர்ஸ் ஆயிடுச்சு தெரியுமாடா? சல்ஃபா மருந்தை உருவாக்குறது ஒரு ஃபன் தான். அந்த ஸ்டெப் 1. இதுக்காக நம்ம எரியக்கூடிய கல்லை பயன்படுத்தணும், அதாவது கரிய. கிடைச்சிடுச்சு. எனக்கு அது தேவைப்படும்னு எடுத்து வச்சா. காணும். அதான் இரும்பு உருவாக்க நம்ம இருந்த எல்லாத்தையும் போட்டு எரிச்சு முடிச்சிட்டோமே. திரும்ப எடுத்துன்னு வரணும். கவலைப்படாத கண்ணா, நீ இது வரைக்கும் கஷ்டப்பட்டு சேகரிச்சு அந்த கறி துண்டுகள் அது இந்த மலை பகுதியில சுலபமாவே கிடைச்சிடும். என்ன சொல்ல போனா நமக்கு இப்ப தேவைப்படுறது அந்த கறி கிடையாது, புரியுதா? அது எரிஞ்சதுக்கு அப்புறம் வர தார் தான் வேணும். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட வச்சு இதை கழுவிட்டு ஆல்கஹால் அப்புறம் வினிகர்ல இருந்து உருவாக்குன இந்த எத்தில் ஆசிடேட்ல கொஞ்ச நேரம் முக்கிய வைப்போம். இரு 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 இரு, கொஞ்சம் இரு. நீ சொன்னது எதுவுமே எனக்கு புரியல. எங்களுக்கு மட்டும் புரியுதா? இது முதல் படினா அப்படின்னா நாளைக்குள்ள இத முடிக்க இன்னும் எவ்வளவு படிக்கிறது இருக்கு? அத சொல்லு. குறைஞ்சு ஒரு 25 ஸ்டெப்பாவது இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா, 25 நாள் ஆகும். அப்போ தூங்குன மாதிரி தான் நைட்லாம். நாளைக்கே முடிச்சுட்டு வந்துடுறாங்க. அதான் ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு நாள். அப்போ 25 ஸ்டெப்புக்கு
டே நைட் ஒர்க்கு தான். ஒன்னொன்னுத்துல பிரிச்சு எடுக்கணும் இல்லையா, அதுக்கப்புறம் தான் மருந்து. அது ஒர்க் ஆகணும் வேற, அதுதான் மெயின். இது என்னதுன்னே புரியலையே. இந்த ஓட்டைக்குள்ள பார்த்தா ஏதாவது தெரியுமோ? அட போய் எனக்கு தெரிஞ்சு இதான் சோடான்னு நினைக்கிறேன். கேஸ் தானே ஃபார்ம் ஆகும் அப்படி சுத்தனா. எனக்கு குளிக்கிறதுக்கு கோலவை. இவனுக்கு தான் அப்ப தயார் பண்ணிருக்கிறாங்க. செங்கு, என்கிட்ட நீயே கேட்டிருக்க, செஞ்சிட்டா போச்சு. ஆஹா, இது எதுக்கு நான் இருப்பேன் கனவுல கூட நினைச்சு பார்க்கலையே. செங்கு தங்கம், இந்த தண்ணியை எதுக்குடா பிடிச்சிட்டு வர சொன்னேன்? என்ன எப்படி கிடக்குறீங்க? இங்க வெடிப்பு ஏதாவது நடந்துச்சோ? வெடிச்சிருச்சா? மோசமா இருக்கே. இந்த அளவுக்கு நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணீங்க? என்ன பண்ணுமா, இதெல்லாம் வெறும் ஆரம்பம் மட்டும்தான். வேக வச்ச சிப்பிகள் மேல வினிகரை ஊத்தி சல்பூரிக் ஆசிட் மூலமா கிளேசியல் அசிட்டிக் ஆசிடை எடுத்து ஹைட்ரேட்ல ஊத்தி கெட்டினா மாத்தி அசிட்டேட் அண்ட் ஹைட்ரேட்ல ஊத்தணும். எல்லாம் ஆசிட் தான். வெடிச்சிட்டு இருக்கும்போது அப்புறம் அந்த ஆனிலைன்ல அசிட்டேட் அண்ட் ஹைட்ரேட்ல பொறுமையா ஊத்துறங்கிற பேர்ல அளவுக்கு அதிகமா ஊத்துறதுனால தான் இந்த நிலைமை ஆயிடுச்சு. சரி, இதெல்லாம் எதுக்கு இப்படி செதறி போயிருக்கு? நாங்க தயார் செஞ்ச குளோரோ சல்ஃபூரிக் ஆசிட் அனலைட்ல கலந்தா பேரா ஆசிடமிடோ பென்சன் சல்போனில் குளோரைடு நாங்க அப்பாடே மூளை வெடிச்சு. பேரா ஆசிடமிடோ பென்சன் எதுடா ட்ரிங்க் பண்ணவர் எப்படிதான் பண்ணாரோ தெரியல, எப்படி தெரியும்? ஹைட்ரோகுளோரிக் ஆசிடை குக் பண்ணோம்னா இது கிடைக்கும். இதுதான் நான் கெமிஸ்ட்ரியே படிக்கல. நல்லா இருக்கு செங்கு. இப்போ இந்த கார்பனேட்டட் வாட்டரை கலந்தா இதுதான் கேட்க வந்தேன். அன்னைக்கு அரைபோதில கேட்டுட்டேன். உனக்கு இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? கார்பனேட்டட் வாட்டர்னா சோடா. சோடா சேர்த்தா நமக்கு பேக்கிங் சோடா கிடைக்கும். ஆமால, அந்த பேக்கிங் சோடா அப்ப இவனுக்காக இல்லையா? அப்பவே தெரியுமே. இது ஸ்டெப் 25. கடைசியா பேக்கிங் சோடாவோட இதை நம்ம வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் பொறுமையா இருந்து வேடிக்கை பார்க்கணும். கிட்டத்தட்ட முடிஞ்சுது. கொஞ்ச நஞ்சம் உழைப்பா இருக்கு. பட் அவளுக்கு இருக்க கண்டிஷன் பார்த்தா டிவி மாதிரி இருக்கு. இதுதான் சல்ஃபனிலமைடு. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அனைத்துக்கும் தீர்வான நான் சொன்ன சல்ஃபா மருந்து இதுதான். இருப்பா. ஒரு வழியா செஞ்சாச்சு. ரூரியை குணப்படுத்திடலாம். இப்பவே எல்லாம் என்ன அர்த்தம்? இந்த மருந்து கொடுத்தா முதல்ல குணமாகட்டும். யார் சொன்னா? நானும் அழுகலையே. அடடா, நான் தான் கிராமத்துக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டேனே. அதனால ரூரி அங்க குடிக்கிறது என்னால பார்க்க முடியாது. பரவாயில்ல, லேபு கிட்டே இருந்து நீ நல்லா ஜாலியா இரு, சரியா? நம்ம ஜென் இருக்காரே, நமக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காரு. அவரே இப்ப நம்ம கூட வந்தா நல்லா இருக்கும். சரி, பரவாயில்ல. தற்சமயத்துக்கு நம்ம இங்க இருக்கிறது தான் நல்லது. இதோ நோட்ட வர்ற மாதிரியே இருக்குது. ஓலா எப்படா செஞ்ச? ஹலோ, நான் தான் உங்க மெக்கா செங்கோ. கார்பனேட் வாட்டரோட சேர்த்து சிலாண்ட்ரோ, லெமன், ஹனி கேரமலோட சேர்த்தா கோலா கிடைக்கும். அப்படியா? கிரஷ்டு சிலாண்ட்ரோவோட லெமனோட தோலை சேர்த்து பாருங்க. அதுக்கப்புறம் கோலாவோட ஸ்மெல்ல அட்டகாசமா செஞ்சிரோமா? டேஸ்ட் அப்பா. அப்படியே ராவா போடணுமா? ஐயோ, சூரி, நீ எதுக்கும் பயப்படாத. அவ கையில இருக்கிற மருந்து உனக்கு மறுவாழ்வு கொடுக்க போற அற்புதம். இது எல்லா நோய்க்கும் தீர்வானது. கண்டிப்பா இது உன்னோட நோயும் சரி செஞ்சிடும். கசக்கம் முடிஞ்சிடு. எப்படி எல்லா நோய்க்கும் ஒரே மருந்தா இருக்கணும்? ஆன்டிபயோட்டிக் தானே இப்போதைக்கு. வருஷம் அறிவியல்ல இந்த மாதிரி ஒரு அசத்தலான விஷயத்தை இதுவரைக்கும் யாருமே செஞ்சதில்ல. இதை நினைக்கும் போது செம்மையா இருக்கு.
அவ்வளவுதான். பேஷனுக்கு மருந்து கொடுத்தாச்சு. இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்துருவோமா? ஈனு சொல்லு பார்க்கலாம். சத்தம் நீராளிகள் மாதிரி எனக்கு கேக்குது. அப்படின்னா இவரோட லங்ஸ்ல ஃப்ளூயிட் இருக்கா? அதான் அது. அந்த எலிய வச்சுட்டு நீ என்ன பண்ற செங்கு? கொஞ்சம் சொல்லிட்டு செய்யலாம்ல. சாப்பிட போறோமா? எலிய பார்த்தாலும் உனக்கு அப்படிதான் தோணும்னு எனக்கு தெரியும். இல்ல இல்ல, வழக்கமா நான் இந்த மாதிரி எலிகள் எல்லாம் சாப்பிட மாட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எப்பயாவது சாப்பிடுவேன். ஐயா, எப்பயாவதா? புரோட்டீனுக்கு இது ஒரு அட்டகாசமான பொருள். ஆனா இது நம்ம சாப்பிட போறது இல்ல. இத அட்டாப்சி பண்ண போறோம். லங்ஸ் முழுக்க சிவப்பு கலர்ல பெருசா வீங்கி இருக்கு. அப்ப இது கண்டிப்பா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனா தான் இருக்கும். இந்த மாதிரி எலிகளுக்கும் இது வருதுன்னா அந்த பாக்டீரியாவை நம்ம கண்டுபிடிக்கணும். எல்லா நோய்களுக்கான தீர்வுக்கும் ஒரு மருந்து இருக்கு. அதனால அதை வச்சு நம்ம அந்த பாக்டீரியாவை கொல்ல முடியும்னு சரியா சொல்ல முடியாது. அவளுக்கு பல்மனரி டியூபர்குலோசிஸ் இருந்தா அந்த டியூபர்குலோசிஸ் கிருமி தான் நமக்கு எதிரினா அதை எதிர்த்து ஜெயிக்கிறது நமக்கு முடியாத காரியம்தான். வேண்டாம், எழுந்திருக்காதமா. நீ அப்படியே படுத்துரு. சுவாசிக்கிறத மெதுவா சுவாசி. இவளுக்கு இதுவரைக்கும் இந்த அளவுக்கு மோசமானது இல்ல. இது உயிருக்கு ஆபத்தானதா கூட இருக்கலாம். அந்த பையன் கொடுத்த வெள்ளை பொடியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு இப்படி ஆயிருக்கு. இதுக்கு தான் மாய வித்தியால செஞ்ச மயத்துல நம்ம கூடாதுன்னு சொன்னேன். ரூரி, அதிகமாக தானே கம்மியாகும் அந்த மாதிரியா? செங்கு, அடே செக்கு, படு பாரு. நீ கொடுத்த மருந்தால தான் இப்படி ஆயிருக்கு. நீ மட்டும் அந்த மருந்த தராம இருந்திருந்தா என் பொண்ணுக்கு இப்படி ஆயிருக்காது. செத்துருப்பா. நீங்க சொல்றதும் சரிதான். எனக்கு அப்பவே தெரியும்டா. அவ உடம்புல இருக்க கிருமி இப்ப அவளை ரொம்பவே பாதிச்சிருக்கா. அதாவது அவ உடம்புல இருக்க நல்ல பாக்டீரியாக்களும் இந்த கெட்ட பாக்டீரியாவோட டாக்ஸிக் ஜீன்ஸால அதுவும் முழுசா இப்ப கெட்டு போயிட்டு இருக்கு. இதுதான் நீமோகோக்கஸ் பாக்டீரியால இருக்கிற பிரத்யேகமான விஷயமே. புரியுற மாதிரி சொல்லணும்னா ரூபிக்கு வந்திருக்க நோய் நிமோனியா. மோனியா? ஆனா இது நம்ம குறைச்சி இடப்பட முடியாது. ஏன்னா பலாயிரம் பேரோட உயிரை பறிச்ச கொடூரமான நோய் இது. ஆனா நான் உருவாக்குன சல்ஃபா மருந்து நியூமோகோக்கஸ் பாக்டீரியாவை மொத்தமா அழிக்குது. நாம ஜெயிச்சிட்டோம். மனித அறிவியல் ஜெயிச்சிருச்சு. எப்படி கண்டுபிடிச்சு இப்ப அதுக்கு? இவன் என்ன நோயால பாதிக்கப்பட்டிருக்கான்னு நமக்கு தெரியும். அதனால இன்னும் அவனுக்கு அதிகமா சல்ஃபா மருந்து நம்ம கொடுக்கணும். நீ இது வரைக்கும் செஞ்சதே போதும். அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. இதுக்கு பேர் அறிவியல். இதுதான் மனிதர்கள் அறிவோட உச்சக்கட்டம். எனக்கு அது மேல நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் செக்குவே நம்புறேன். ஆமா, எனக்கும் செக்கு மேல நம்பிக்கை இருக்கு. எல்லாரும் பார்த்துருக்காங்க இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. தலைவரே, அந்த பையனை நானும் நம்புறேன். ஊரே நம்புதியா போயா நீ அந்த பக்கம்? உண்மையை சொல்ல போனா அவ 12 வருஷம் உயிர் வாழ்ந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. சுத்தமாவும் கதையில பாவம் இருக்கிற இடத்துல இருந்தோம்னா அந்த நோயோட தீவிரம் தாமதமாகும். நோயை கண்டுபிடிச்சு மருந்து தான். ஒரு நாள் கூட ஓய்வு எடுக்காம ரூரியை பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல மணி நேரம் பயணம் செஞ்சு அவளுக்கு வெது வெதுப்பான நீரை கொண்டு வந்து கொடுத்தா. ஏறிட்டாளா? பொண்ணு மேல பாசெல்லாம் இருக்குதா? நடக்கூட முடியாம இருந்தா ஓடுறா பார்த்தீங்களா?
எல்லாரும் கவனிங்க. இன்னையில இருந்து நம்மளோட இந்த ஊர் கிராமத்துக்கு தலைவன்டா. இந்த செங்கோங்கிறவனை நான் தலைவனா அறிவிக்கிறேன். என்னன்னா கிராமத்து தலைவரா? ஆமா செங்கு, இத்தனை நாளா உன்னை எனக்கு தெரியும் நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் உண்மையாயிடுச்சு. உன்னோட முழு பேர் இஷிகாமி செங்கு தானே? எப்படி தெரியும்? இன்னைக்கு எபிசோடு வேற லெவலுங்க, செம்மையாக இருந்தது. ஃபன்னும் இருந்தது, அட் டைம் வந்து சயின்ஸு, கண்டுபிடிப்பு, அந்த எமோஷ்னல் எல்லாம் மிக்சடாக இருந்தது. அருமையாக போச்சு. எனக்கு பயங்கர ஃபன்னாக இருந்தது. என்னன்னா ஊர் தலைவன்னும் போது அவளுக்கு தான் கல்யாணம். இவன் வந்து சுத்தமாக மயங்கிட்டான். கொஞ்சமாவது ஏதோ கொஞ்சம் அப்படி தடுமாறி சும்மா அப்படி அட்டாக் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தா கூட செங்கோ ஊன்ட்டுருப்பான். என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்றப்போ அவன் தான் தலைவனும் போது ஷாக். ஐயோ பொண்ணு இவனுக்கு கட்டி கொடுக்குமேனு. ஆனால் மாசாக பண்ணாங்க. எனக்கு டைவர்ஸ் வேணும். ஆனால் உலகத்திலேயே இது வரைக்கும் இது ஒரு ரெக்கார்டுங்க. ஒரே செகண்டில் கல்யாணம் ஆகி ஒரே செகண்டில் டிவோர்ஸ். அவ்வளோதான். அது வந்து என்னப்பா வின் பண்ணிட்டா கல்யாணம் ஆகி தான் அவ்வளோதான். ஸோ அது வந்து முடிஞ்சு இதுவாகிடுச்சு. அது வேறு லெவல் பண்ணால் போச்சு. பட் வந்து இந்த மருந்து தயாரிக்கிறதுக்கு அந்த ஒரு ப்ராசஸ் எடுத்து பண்ணது. இத்தனை நாளுமே அந்த ப்ராசஸ் தான் இருந்தாங்க. இந்த மருந்து தயாரிக்கிறது தான் ஊரில் வந்ததுலேருந்தே அதே வேலை தான். டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணது, இந்த கிராமத்துக்கு இழுக்கணும்னு நினச்சது எல்லாம் இந்த ஒரு விஷயத்துக்காக தான். ஸோ அதனால் இந்த ஊரே சேர்ந்து இப்போ அவன் பார்க்க நினைச்சு தலைவர் வந்து இல்லை இவன் ஏதோ பண்ணிட்டான்றப்போ அவன் கூட இருந்து பார்த்துருக்காங்க. எவ்வளோ உழைச்சிருக்கான், இவ்வளோ எஃபெக்ட் போட்டவன் வந்து தப்பான ஒன்றா பண்ணியிருக்க போகிறான், அவன் மேலே நம்பிக்கை இருக்குது, அவன் கரெக்டாக பண்ணுவான்னு சொல்லி ஊரே நின்னும் போது பயங்கர எமோஷன் ஆச்சு. அது செம்மையாக இருந்தது. நான் வந்து ஃபஸ்ட்டு யோசிச்சேன், என்னடா என்ன நோயின்னு தெரியல, எப்படி மருந்து கண்டுபிடிப்பாங்க, இல்லை அந்த கண்டுபிடிச்ச மருந்தும் அதுக்கு செட் ஆகும்னு எப்படி நம்புறதுன்றது எனக்குமே கொஞ்சம் தோணுச்சு. ஆனால் கடைசியில் இவன் கண்டுபிடிச்ச மருந்து அந்த நோய்க்கு சூட்டபிள் ஆச்சு. ஸோ கரெக்டாக பொருந்தி வந்ததுனால இப்போ சரியாகி பயங்கரமாக நிற்கிறாங்க. அதான் ஃபஸ்ட்டு இருமிட்டு இருக்கப்போ சாதாரண என்ன கோல்டு அந்த தீவிரமாக அப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா ரத்தம் வாந்தி எடுக்கிறப்போ அது டிபி அளவுக்கு இருக்கும்ன்ற மாதிரி இருந்தது. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். ஸோ அந்த என்ன நோயின்னு தெரிஞ்சால் தானே அதுக்கேற்ற மருந்து நம்ம கொடுக்க முடியும். ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு அது புரிஞ்சது. ஸோ இந்த நோய் தானே, அப்போ அதுக்கேற்ற மருந்து நம்ம தயாரிச்சா முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி பண்ணால் அதை எழுந்து ஓடவே ஆரம்பிச்சிட்டான். நான் இந்த ஊரை விட்டு எப்படா ஓடுவேன்னு ஆசைப்பட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் இருந்தான். வேறு லெவல் இருந்ததுங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அது உணர்வுபூர்வமாக பார்க்குறப்ப அது உணர்வுப்போ அந்த ஃபீலே பயங்கரமாக இருக்குது. எப்படி இருந்த பொண்ணு எனக்கு எழுந்து ஓட வச்சிட்டா அதுவும் அந்த டைமில் எவ்வளோ பெரிய விஷயம் தான் நீங்கள் சாதாரணமாக நம்ம பார்த்துட்ருக்கோன்ற மாதிரி இருந்தது. அது நல்லா இருந்தது. ஸோ ஜென் அவனும் பார்த்தீங்கன்னா அந்த தயாரிக்கப்போ எனக்கு டக்குன்னு அது இது வந்துச்சு. ஆமாம் சுற்றிட்டே இருந்த கேஸ் தானே ஃபார்ம் ஆகும், அப்போ இவங்க தான் சோடா தயாரிக்கிறான் போலன்னு பார்த்தா வந்து ரொம்ப புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு. ஆமாம் நானும் அப்படின்னு நினச்சேன்னா ஆனால் கோலமாக செஞ்சு வச்சிட்டான். ஸோ அதுவும் வேறு லெவல் இருந்தது. எல்லாரோட அவங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயம் சும்மா விளையாட்டாக கேட்டால் கூட அது சீரியஸாக எடுத்துக்கிட்டு அது ஒரு எஃபர்ட் போட்டு பண்ணி வச்சுறாங்க. அந்த வகையில் சிங்கோ வந்து எங்கேயோ இருக்கிறான். ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.